ஸ்தோத்திரம் எத்தனை தமிழ் வார்த்தை பாருங்க. இஸ்ஸு, தோ, கால் சேர்த்துக்கலாமா? சரி விட்டுடலாம். தோ, இஸ்ஸு சொல்லுங்க. இஸ்ஸு, தோ, இத்து, தீ, ரா, அதுல இஞ்சி இருக்கு, இம் சேர்த்துக்கலாம். சொல்லுங்க. இஞ்சி எடுத்துட்டு இம்ம சேர்த்துக்கோங்க. எத்தனை வார்த்தை? 6 வார்த்தை உன் வாழ்க்கையை அழகா மாத்தும். 6 வார்த்தை உன் லைஃப் அற்புதமா மாத்தும். 6 மந்திர சொற்கள் உன் வாழ்க்கையில மகிமையை கொண்டு வரும். 6 வார்த்தை உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையை காலி பண்ணிரும் தேவ பிள்ளையே. 6 வார்த்தை ஆச்சரியமான காரியங்களை கொண்டு வரும். 6 வார்த்தை அற்புதமான காரியத்தை கொண்டு வரும். எங்க அப்பா வந்து எனக்கு அயன் பண்ணி கொடுப்பார். சர்ச்சுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் அப்படியே சூப்பராக அயன் பண்ணுவார். அப்படியே பளிச்சின்னு அப்படியே நீட்டாக பண்ணி கொடுப்பார். எங்கள் அப்பா அயன் பண்ணி மாட்டி வச்சிருவார். அதை எடுத்து உதறி போட்டுட்டு நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். இப்போ அப்படி தான் வந்திருக்கு. எப்பவுமே வாரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி அயன் பண்ணி மாட்டியிருக்கார். நானும் அதை உதறி போட்டுட்டு வந்துட்டேன். இங்க வந்து ஆராதனை போயிட்டு இருக்கு. பேண்ட்டுக்குள்ளார ஒண்ணு நோண்டுது. உதறிதான போட்டோம். என்ன ஆச்சு? ஒருத்தர் ஏறிக்கிட்டு இருக்கிறார் பேண்ட்டுக்குள்ள. அவர் சனிக்கிழமை சாயந்தரமும் நைட்டும் அயன் பண்ணாரு. நைட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்குது என் பேண்ட்ல. மறுநாள் சர்ச்சுக்கு போட்டு வந்து வர்ஷிப் மகிமையா போது ஒருத்தர் வந்து நோன்றாரு. இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பேண்ட ஒரே அடி சோத்திரம், அவ்வளவுதான். எங்க நோன்றாரு நமக்கு தெரியும். ஒரே அடி சோத்திரம். அதுக்கப்புறம் ஒன்றும் காணும். வீட்டில் போய் பார்த்தாதான் தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு விஷப்பூச்சி. ஆனா அந்த விஷத்தன்மை சேதப்படுத்தாதபடி சோத்திரம். சோத்திரம் சோத்திரம். இதுல இருந்து என்ன நீங்க கத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் நல்லா உதறி போட கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது ஸ்தோத்திரம். ஆனா நான் எப்பவுமே அப்படிதான் கவனமா இருக்கிற ஒரு ஆளு. அது எப்படியே தெரியல, ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா? ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருப்பீங்க, ரொம்ப டிசிப்ளினா இருப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கே சிலர் அல்வா கொடுத்துட்டு போயிருவாங்க. ஆஹா, நான் சொல்லட்டுமா? அந்த நேரத்துல, அல்வா கொடுக்கப்பட்ட நேரத்துல, அந்த ஆபத்து அல்வானா தப்பா எடுத்துக்காதீங்க, ஆபத்து நேரத்துல, ஏமாற்றப்படுகிற நேரத்துல, சங்கடப்படுற நேரத்துல, வருத்தப்படுற நேரத்துல, நம்மை நாமே காத்துக்கொள்வதற்கு வழியே தெரியாத நேரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற அபாயங்கரமான ஒரு ஆற்றல், அபாயங்கரமான ஒரு கருவி, அபாயங்கரமான மகிமையான ஒரு பொக்கிஷம். சோத்திரம் 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 சோத்திரம். எப்பொழுதாவது செய்வதல்ல, எல்லாவற்றிலேயும், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலேயும், எல்லா வேளையிலேயும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும், எல்லா சமயங்களிலேயும் என்ன நடக்குது? பிசாசுக்கு உங்களை குறித்து ஒரு சித்தம் உண்டு, தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு சித்தம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து ஒரு சித்தம் உண்டு, தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு சித்தம் உண்டு. பிசாசு உங்களை குறித்து என்ன சித்தம்? சொல்லுங்க, நீங்க நாசமா போறதுதான் அவன் சித்தம். தேவனுக்கு என்ன சித்தம்? நீங்க இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு பெட்டரா வரணும், ஆரோக்கியமா வரணும், சுகமா வரணும், சிறப்பா வரணும், மேன்மையா வரணும்.
அதுதான் நீதிமானுடைய பிரகாசம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பிரகாசம், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். அதுதான் தேவனுக்கு உங்களை குறித்த சித்தம். அது நேத்தும் மாறல, இன்னைக்கும் மாறல, என்னைக்கும் மாற போறதே இல்லை. இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அப்பா செய்த பாவமா, அம்மா செஞ்ச பாவமா, இவன் செஞ்ச பாவமா? ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த தொல்லை, ஏன் இந்த போராட்டம்? அவன் குருடனாய் பிறந்ததற்கு 1000 காரணம் இருக்கலாம். பிசாசு 1008 காரணத்தை கொண்டு வந்து அவன் வாழ்க்கையில குற்றுயிராக்கி அவன் வாழ்க்கையை பாதிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன தரமான ஒரு வார்த்தை, ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அந்த நல்ல தேவன் இருக்கிறதுனால இவன் வாழ்வில் 1000 குறைகள் இருந்தாலும் தேவனுடைய மகிமை இவன் வாழ்வில் வெளிப்படுவதற்காகவே. இன்னைக்கு உன் லைஃப்ல ஒரு குறை இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு பற்றாக்குறை இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, ஒரு வருத்தம் இருக்குன்னா 1000 கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளையை, ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் எங்களுக்கு இந்த வியாதி, ஏன் எங்களுக்கு தொந்தரவு, ஏன் எங்களுக்கு போராட்டம், ஏன் இந்த கஷ்டம்? ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு தரமான ஒரு வார்த்தை, எழுதி வைத்துக்கொள். தேவனுடைய மகிமை உன் லைஃப்ல வெளிப்பட போகுது. 2 கரங்களை உற்சாகமாய் தட்டி, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். உன் உடம்புல, உன் வீட்டுல, உன் பொருளாதாரத்துல, உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கண்கள் பார்க்கும், கர்த்தர் இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார், கர்த்தர் இவர்கள் மேல் தயவாய் இருக்கிறார், கர்த்தர் உன்மேல் அன்பாய் இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காகத்தான் இந்த சங்கடம். அத பிசாசு கொண்டு வந்து 1000 நிந்தைகள், 1000 அவமானங்கள், 1000 போராட்டங்களை கொண்டு வரதுக்காக வேலை பார்த்திருக்கான். நீ ஸ்தோத்தரிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா, நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மகனா இருந்தா, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மகளா இருந்தா, உன் கண்ணீரின் பாதை இன்றைக்கு நீரூற்றாய் மாறுகிறது. உன் கஷ்ட பாதை கர்த்தருக்கு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. நெருக்கத்தின் பாதைகள் பெருக்கத்தின் பாதைகளாய் மாறுகிறது. ஓ நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே. ஆத்திரப்படுகிறவனுக்கு பாவம், ஆத்திரக்காரன் பாவம். சில பேர்ல பார்த்துருக்கீங்களா வீட்டில், அவன் கோபக்காரன் பாவம், அவனுக்கு கொடுத்துருப்பான்னுவாங்க. கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? பசங்களுக்கு கூட பாருங்களேன், ஐயோ அவன் ரொம்ப பெஜாரி, அவளுக்கு கொடுத்துரு. அவன் ரொம்ப சண்டைக்காரி, அவங்களுக்கு கொடுத்துரு. அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுவான், கொடுத்துருன்னுவாங்க. ஆத்திரக்காரனுக்கு ஒரு வழி, ஸ்தோத்திரக்காரனுக்கு 1000 வழி. ஆத்திரக்காரனுக்கு கிடைப்பதெல்லாம் மனுஷன் வெறுப்புணர்வோடு கொடுப்பான். கொடுத்துரு, இல்ல பிரச்சனை பண்ணுவான். சில நேரத்தில் இந்த கடைகளுக்கெல்லாம் போவோம். அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கடைக்குள்ள வந்து கையை தட்டி காசு வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது, உங்களுக்கு புரியும். கொடுக்குறோம், எப்படி தெரியுமா கொடுப்பான்? மூஞ்ச சலிப்பாகிட, வேண்டாம் விருப்பமா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கலாட்டை பண்ணிட்டு போயிடும். அது போனதுக்கு அப்புறம் திட்டி இருப்பான் பாருங்க, நம்ம காது கேட்க. ஏன்னா அது ஆத்திரம் பிடிச்சது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிடும். கொடுத்துடணும். அல்லேலூயா. அப்படி கொடுக்காதவன என்ன பண்றான்? கொடுத்துட்டு போயிடுறான். ஒரு நாள் அப்படிதான் போரூர் டோல் கார்ல போயிட்டு இருக்கும். கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது கார்லாம் ஸ்லோவா போகுது டோல்ல. அப்படியே போயிட்டு இருக்கும் போது என் காதுல ஒரு சவுண்ட், நாங்க என் பொண்டாட்டி எனக்கு லெஃப்ட்ல இருக்கா. இவ இப்படி எல்லாம் இவ்வளவு அன்பா, இவ்வளவு செல்லமான கூப்பிட்டதே இல்லையே கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல. அவ மூஞ்ச பார்த்தா அவ எங்க பார்த்துட்டு இருக்கா, ரைட்ல. நாங்க
இந்த பக்கம் பார்த்தா ஆஹா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு மூஞ்ச வர தடவி இவ்வளவு பொண்ணுங்க கொடுக்காம இருக்க கூடாது, கொடுத்துடணும். வாங்கிறதுங்க பாருங்க, அது சும்மா இல்ல, வாங்கிறோம். ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கிற மாதிரி வாங்கிருதுங்க. ஆனா அதுங்க போனதுக்கு அப்புறம் பாருங்க, நான் பாக்குறேன் சில இடங்கள்லாம் அப்படி சபிப்பாங்க, திட்டுவாங்க. ஏன்னா அது என்ன பெஜார் பிடிச்சதுங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிருங்க. என்ன அவங்கள தவறா சொல்லலை, நடக்கிற யதார்த்தமான நிகழ்வை நான் சொல்றேன். மிகைப்படுத்தியோ குறைய சொல்லி நான் சொல்லலை யாரையும், அது நம்முடைய வேலையும் கிடையாது. அவருடைய நிலைகள் அவரவர்கள் பிழைப்புக்காக அதது காரியத்தை நாங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், சொல்ல வேண்டிய நோக்கம் என்னன்னா, ஆத்திரக்காரனுக்கு ஒரு இடத்திலிருந்து பதில் வரலாம், ஸ்தோத்திரக்காரனுக்கு ஆயிரமான நன்மைகள் வரும். வேத புஸ்தகத்தில் எத்தனை உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிட்டோம் தெரியுமா? தேவனை ஸ்தோத்திரித்தவர்கள் வாழ்விலே குறைவுபட்டதாக சரித்திரம் இல்லை. ஸ்தோத்திரித்தவனுடைய வாழ்க்கையில் அவன் தாழ்ச்சி அடைந்ததாக சரித்திரம் இல்லை. ஸ்தோத்திரித்த குடும்பங்கள் தழைக்கோங்க. இன்னைக்கு எழுதி வச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி ஆண்டவரை புகழ தெரியல, நீ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம், ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமா? ஸ்தோத்திரம் 6 வார்த்தை வாயில வருமா? நான் சொல்றேன், இந்த 6 வார்த்தை உன்னுடைய தரித்திரத்தை அட்ரஸ் இல்லாம பண்ணிரும். இந்த 6 வார்த்தை உன் பலவீனத்தை காலி பண்ணிரும். இந்த 6 வார்த்தை முடியாத உன்னை எல்லாவற்றையும் முடிய வைக்கும். நீ எளிமையான நபரா இருக்கலாம், சாதாரணமான நபரா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது மிகப்பெரிய வலிமையான ஆற்றல் கொண்டது. எரிகோ கோட்டையை சுத்துறான் 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 சுத்துறான், சுப் அமைதி 6 நாள் சுத்துறான். நீங்கள் நினைப்பது போல் சாதாரணமான மதிர் சுவர் கோட்டை அல்ல. எரிகோ கோட்டை என்பது வானளாவிய உயரம் கொண்டது. கீழிருந்து பார்த்தா வானத்தை முட்டுமா, அவ்வளவு ஹைட்டு. பிரெத் அகலம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க 6 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடுமா அகலம். நம்ம ஜிஎன்டி ரோடு இருக்குல்ல, இங்க 6 பஸ் கூட ஒன்னா போகாது. கேட்ட 6 வழி சாலை 8 வழி சாலையெல்லாம் சொல்றாங்க. 4 பஸ் போனாலே ரோடு பிளாக் ஆயிருது. அப்ப யோசித்து பார்த்துக்கிங்க அகலம் எவ்வளவு பெருசுன்னு. இத்தனை வலிமையான கோட்டைகளை உடைப்பதற்கு வெடிமருந்துகள் வேணும், இரும்பு ஆயுதங்கள் வேணும். 7ஆம் நாளில் வெடிமருந்தை கொண்டு வரவில்லை, இரும்பு ஆயுதங்களை கொண்டு வரவில்லை. அத்தனை பேரும் ஒருமிக்க ஆர்ப்பரித்தார்கள். அத்தனை தேவ பிள்ளைகளும் ஆர்ப்பரித்தார்கள். தேவ பிள்ளையை நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆர்ப்பரித்து பாரு. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கையை தட்டி ஆர்ப்பரிச்சு பாரு. இடிக்கப்படாத அலங்கங்கள் இடிக்கப்படுவதை நீ பார்ப்பாய். விழாத மதில்கள் விழும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்காத வியாதி நீங்கும், போகாத பிரச்சனை போகும், வரவேண்டிய நன்மைகள் வரும். புட்டப்பட்ட இரும்பு தாழ்பாள்கள் திறக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை ஸ்தோத்திரத்தில் வெளிப்படுது. தேவனுடைய செயல் வெளிப்படுது. அப்ப நீங்க ஆத்திரப்படும் பொழுது உங்கள் தொடர்புகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தொடர்புகளை நீங்கள் தீய வல்லமையோடு இணைத்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு தெரியாம உங்கள் தொடர்பை நீங்கள் பயப்படும் பொழுது தீய வல்லமைக்கு உங்களை அர்ப்பணித்து விடுகிறீர்கள். யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வாக்கியம் சொல்லுகிறது. யோபு வாய் திறந்து சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினதே எனக்கு வந்தது. இவர் பயப்பட என்ன பண்றாருன்னா, தேவ தொடர்பை துண்டித்து கொண்டு தீய வல்லமைக்கு தன்னுடைய தொடர்பை கொடுத்து விடுகிறார். அதனாலதான் பைபிள்ல அடிக்கடி வர்ற வார்த்தை பயப்படாத பயப்படாத. பயம் வராம இருக்கா? வருதே வருதே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, வந்துச்சா? வந்துச்சே, காலையில கூட வந்துச்சே. அப்ப எப்படி பயப்படாம இருக்கிறது?
அதுக்கு தான் ஆண்டவர் தீர்வை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். பயம் வருது, கவலை வருது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பயம் வந்த உடனே உங்க முகம் மாறும், கண்கள் மொழி மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க பாடி லாங்குவேஜ் மாறும். எல்லாமே இது எப்படி மாறும்னு கேட்டீங்கன்னா, உங்களை பலவீனப்படுத்த, உங்கள் இயல்பு நிலைமையை பாதிக்க வருது. அப்ப நீங்க ஒரு தீய தன்மையோடு உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுகிறீர்கள். நீங்க டென்ஷன் ஆகும் போது நம்ம நினைச்சிடுறோம் கையில காசு இருக்கு, டாக்டர் கிட்ட போனா எல்லாம் நமக்கு சரியாயிடும். கிடையாது. டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க காசை கொடுத்தாலும், மருந்து கொடுத்தாலும், மாத்திரை கொடுத்தாலும், பிரஷருக்கு மாத்திரை கொடுத்துட்டு கூட டாக்டர் சொல்வாரு கூலா இருங்க. உங்களுக்கு இப்போ நம்ம ஒருத்தர் அப்படிதான் சொன்ன, ஒரு சர்ஜரிக்காக ஒருத்தர் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் கூட்டு போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஏன்னா அவருக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன டேப்லெட் கொடுத்தாலும், என்ன இது பண்ணாலும் என்ன ஆக மாட்டேங்குதான், அவருடைய அழுத்தம், அந்த பிரஷர் குறையவே மாட்டேங்குதான். அப்போ டேப்லெட்டால முடியும்னா அந்த பிரஷரை குறைச்சிருக்கணும்ல. பக்கத்துல பார்த்து சொல்ல முடியாது. இங்கு காசு, பணம், நம்முடைய திறமை, நம்முடைய சாதுரியம், நம்முடைய புத்திசாலித்தனம், நம்முடைய எல்லா விதமான இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வாங்க முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றதை நீங்க மறந்துடக்கூடாது. இத்தனை நட்புகள் எனக்கு இருக்காங்க, இத்தனை ஆஸ்திகள் எனக்கு இருக்கு, இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதை வச்சு எல்லாத்தையும் ஓட்டிடலாம் மட்டும் தவறான கணக்கிடுதல் செய்து விடாதீர்கள் அன்பான பிள்ளைகளே.